இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, ஆண்டவர் என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். மீண்டும் ஒரு புதிய நாள். அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு புதிய விடியல், மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மீண்டும் வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு நாள். அந்த வாழ்க்கை பொருளுள்ள விதத்தில் நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை நீரே இன்றைய நாளிலே எங்களுக்கு நீர் உணர்த்தி தாரும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். அது எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்து நாங்கள் பாறையின் மீது வீடு கட்டிய மக்களாக வாழ்வதற்கு உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி எலியாவிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். கடவுள் சாமுவேலை அழைக்கிறார். கடவுள் ஒரு மனிதரை அழைப்பது வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களிலும் மேலான செல்வம் கடவுளின் அழைப்பை பெறுவது. இந்த அழைப்பை பெற்றவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்வாங்கு வாழ்வார்கள். அவர்கள் கடவுளோடு பயணம் செய்வார்கள். கடவுளின் கரத்தை பிடித்து அவர்கள் இந்த உலகத்திலே நடந்து செல்வார்கள். அவர்கள் செய்கின்ற அனைத்திலும் கடவுள் அவர்களோடு இருப்பார். கடவுளின் அழைப்பு சாமுவேலுக்கு கிடைத்தது. அவர் கடவுளின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டார். கடவுள் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தினார். அவர் செய்தவை அனைத்திலும் பலன் தந்தார், வெற்றி கண்டார். அவரது வாக்கை கடவுள் உறுதிப்படுத்தினார். சகோதரமே, இன்று இறைவார்த்தைக்காக கடவுள் உங்களை அழைக்கிறார். இந்த இறைவார்த்தையின் மூலம் கடவுள் உங்களை அழைக்கிறார். இந்த அழைப்பு விண்ணிலிருந்து கடவுள் தருகின்ற அழைப்பு. இது மண்ணக அழைப்பு அல்ல. காரணம், விண்ணகத்துக்கு உரியவற்றை நாடுவதற்கான அழைப்பு. எந்த ஒரு மனிதர் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாடுகின்றார்களோ, விண்ணை பார்த்து தன்னுடைய கரங்களையும் கண்களையும் உயர்த்தி கடவுளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ, விண்ணிலிருந்து அவர்களுக்கு விடியல் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். இறை வார்த்தையை கேட்டு அந்த கடவுளின் குரலாக கேட்கின்றவர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். இன்று சாமுவேலை அழைத்த கடவுள் உன்னையும் அழைக்கின்றார். எதற்காக? அவருடைய வாயாக இருந்து, அவருடைய வார்த்தையாக இருந்து, அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அறிவிக்கின்ற ஒரு வாயாக இருந்து நீ செயல்படுவதற்கு உன்னை கடவுள் அழைக்கின்றார். அதுதான் மேன்மையானது, அதுதான் மகத்துவமானது, அதுதான் உன்னதமானது. எனவே கடவுளை அறிகின்ற மக்களாக, கடவுளின் குரலை கேட்கின்ற மக்களாக, அவருடைய அழைப்பிற்கு செவிமடுக்கின்ற மக்களாக இன்று நம்மையே நாம் மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாமுவேலை அழைத்த கடவுள் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கும் கிடைக்க கடவுள் நம்மை அழைக்க வேண்டும். நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து, ஆண்டவரே பேசும், மடியேன் கேட்கிறேன் என்று நம்மையே நாம் தாழ்த்தி அவருக்கு பணி செய்வோம். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.